ஸ்டூடெண்ட்ஸ் இது 11th ஸ்டாண்டர்ட் வணிகவியல் சப்ஜெக்டில் புக் ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்திற்கு டேஷ் என்ற பெயர் அங்காடி. பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்திற்கு டேஷ் என்ற பெயர் அங்காடி. இடைத்தடை இதன் மூலம் நீக்கப்படுகிறது. போக்குவரத்தின் மூலமாக இடைத்தடை நீக்கப்படுகிறது. அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டதுன்னா சாணக்கியர். அர்த்த சாஸ்திரம் நூலை எழுதியவர் சாணக்கியர். வியாபாரம் மற்றும் வணிகம் டேஸ் பேரரசில் பொதுவானையாக இருந்தது. பாண்டிய பேரரசில். அதாவது பிஸ்னஸும் நம்ம பண்ணுறக்கூடிய ட்ரேடர்ஸும் ரெண்டுமே யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஜென்ரலாக வந்து பொதுவாக இருந்துச்சுன்னா பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில். டேஸ் முதலில் சுல்தானாக இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா அடர்ந்த வனப்பகுதியில் பாதை உருவாக்கி வியாபாரம் செய்ய வழிவகுத்தார். யாருன்னா பால்பன். தொழிலில் முதன்மை குறிக்கோள் வந்து லாபம் ஈட்டல். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் பிடிக்கணுன்றது முக்கியமான பாயிண்ட்டு. அட் த சேம் டைம் வந்து அதில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தால் தான் நம்மளால் வந்து அடுத்து சைன் பண்ண முடியும். அதனால் வந்து லாபம் ஈட்டுதல் வந்து முதன்மையான குறிக்கோளாக வச்சுக்கணும். மருத்துவ தொழில் என்பது ஒரு சிறப்பு தொழில். அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் தொழில்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சிறப்பு தொழில் சொல்லுவாங்க. பின்வருவனற்றில் எது வியாபார நடவடிக்கையின் சிறப்பியல்புகள் இல்லை? வியாபாரத்தில் வந்து சம்பளம் கூலி அது ரெண்டுமே தான் சிறப்பியல்புகளாக இல்லைன்ற மாதிரி வரும். அடுத்த கொஸ்டின், அன்பு மற்றும் பாசம் மற்றும் சமூக சேவை உள்நோக்கம் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் வந்து பொருளாதாரம் சார்பற்ற செயல்பாடுகள். இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலைக்கு பெயர் வந்து பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழிற்சாலைகள். ஒரு முழு பொருள் தயாரிக்க பல நிலைகளை கடக்கும் உற்பத்தி முறைக்கு என்று என்ன பெயர்னா தொடர்முறை உற்பத்தி தொழில். அடுத்த கொஸ்டின் வந்து அதிக அளவு அபாயத்தை கொண்டது வந்து உற்பத்தி தொழில். அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணுன்றது தான் ரொம்ப வந்து நம்மளுக்கு அதிகப்படியான வந்து அபாயத்தை குறிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் எது பழமையான வியாபார அமைப்பு வடிவம்னா தனியார் வணிகம் வந்து பழமையான, அதாவது இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அதில் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அதான் தனியார் வணிகம் சொல்கிறாங்க. எந்த அமைப்பு ஒரே ஒருவராக உரிமையாளர், நிறுவனம் மற்றும் மேலாளர் என்ற வகையில் இருக்கும்? அதாவது அதில் வந்து உரிமையாளரும் நிர்வாளரும் மேலாளர் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. யாருன்னா தனியார் வணிகம். இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒருத்தவங்க ஹெட்டாக இருக்கிறதுல தான் அதில் வந்து ஓனரும் அவர் தான், ப்ரொப்ரைட்டரும் அவர் தான், மேனேஜரும் அவர் தான், இந்த மாதிரி வர்றது தான். ஸோ தனியார் வணிகம். தேங்க்யூ.